வாளையமானது தீராத வயிற்று வலி மற்றும் பெண்களுக்கு சம்பந்தமான நோய்களுக்கு இங்கு வந்து விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், உருண்டை மஞ்சள் அரைத்து அதனால் அபிஷேகம் செய்தால் அனைத்து விதமான நோய்களும் தீர்ந்துவிடும் என்பது ஒரு ஐதீகம். தாயுமான சுகசித்தர் என்ற ஒரு சித்தர் இங்க உள்ள சிவபெருமான வழிபாடு செய்து இப்ப இந்த டெஸ்ட் பிபி எல்லாம் பண்றதா அவர் அந்த காலத்திலேயே பண்ணியிருக்கார். வியாழக்கிழமை தோறும் குழந்தை பேர் இல்லாதவங்க இங்க இளநீர் தானம் செய்து தாயுமான சுகசித்தரை வழிபாடு செய்தால் குழந்தை பேரு உண்டு என்பது இங்க உள்ள பக்தர்கள் எல்லாருமே நம்பிக்கை. அதே மாதிரி வெளிநாடு செல்ல வேண்டியவர்கள் இங்க இறைவனுக்கு அர்ச்சனை செய்து சென்றால் உடனே வெளிநாடு செல்லலாம். அதாவது இங்க நந்தி எம்பெருமான் ரொம்ப விசேஷம். நந்திக்கு எவ்வளவு நெய் சாத்தினாலும் எறும்பு வைக்காது. அம்பாள் வேற எந்த கோயிலையும் இல்லாத மாதிரி மகாலட்சுமி சுரூபமாக இங்க இரண்டு கையிலையும் தாமரை பூவோட இருக்காங்க. அதே மாதிரி அம்பாள் கோபுரத்துல ஸ்ரீசக்கரமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. 3000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில். இங்க உள்ள சுவாமி சுந்தரபாண்டியன் காலத்துல கட்டப்பட்ட கோவில். அனைத்து விதமான காரியங்கள் நாம என்ன நினைச்சு சுவாமிகிட்ட வரோமோ சுவாமி உடனே கொடுத்துருவார். மணப்பாறையில் அமைந்துள்ள அருள்மிகு சவுந்தரநாதி உடனுடைய அகஸ்தீஸ்வரர் ஆலயம் ஒரு 3000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில். வாளையமானது தீராத வயிற்று வலி மற்றும் பெண்களுக்கு சம்பந்தமான நோய்களுக்கு இங்கு விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், உருண்டை மஞ்சள் அரைத்து அதனால் அபிஷேகம் செய்தால் அனைத்து விதமான நோய்களும் தீர்ந்துவிடும் என்பது ஒரு ஐதீகம். தாயுமான சுகசித்தர் என்ற ஒரு சித்தர் இங்கே உள்ள சிவபெருமான வழிபாடு செய்து இப்போ இந்த டெஸ்ட் பிபி எல்லாம் பண்ணுறதா அவர் அந்த காலத்திலேயே பண்ணியிருக்கார். அந்த போதுமான தாயின் வளர்ச்சி கருவில் போதுமான வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை தன்னோட வயிற்றில் மாற்றி அதை ஒரு நல்ல கரு வளர்ந்த பிறகு திருப்பி தாயின் வயிற்றில் சேர்த்து சுகப்பிரசவம் ஆகுவதற்கு இங்கே தாயுமான சுகசித்தர் வழிபாடு செய்திருக்கார். வியாழக்கிழமை தோறும் குழந்தை பேர் இல்லாதவங்க இங்கே இளநீர் தானம் செய்து தாயுமான சுகசித்தரை வழிபாடு செய்தால் குழந்தை பேர் உண்டு என்பது இங்கே உள்ள பக்தர்கள் எல்லாருமே நம்பிக்கை. அதே மாதிரி வெளிநாடு செல்ல வேண்டியவர்கள் இங்கே இறைவனுக்கு அர்ச்சனை செய்து சென்றால் உடனே வெளிநாடு செல்லலாம். அனைத்து விதமான காரியங்கள் நாம் என்ன நினச்சி சுவாமிகிட்ட வரோமோ சுவாமி உடனே கொடுத்துருவார். இங்கே உள்ள சுவாமிக்கு அதான் விசேஷம். அனைவரும் தரிசிக்க வேண்டிய ஒரு அருமையான திருத்தலம். இங்கே சுவாமி சுயம்பலிங்கம், தானே தோன்றிய லிங்கம். அம்பாள் அம்பாளுடைய பெயர் சவுந்தரநாதிகி. அம்பாள் வேறு எந்த கோயிலையும் இல்லாத மாதிரி மகாலட்சுமி சுரூபமாக இங்கே இரண்டு கையிலையும் தாமரை பூவோட இருக்காங்க. அதே மாதிரி அம்பாள் கோபுரத்தில் ஸ்ரீசக்கரமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மேலும் உள்ள நுழைந்தவுடனே நெய் நந்திகேஸ்வரர், அதாவது இங்கே நந்தி எம்பெருமான் ரொம்ப விசேஷம். நந்திக்கு எவ்வளோ நெய் சாத்தினாலும் எறும்பு வைக்காது. அதே மாதிரி நந்தி எம்பெருமான் இங்கே நம்ம கோயிலில் இருக்காங்க. அதனை தொடர்ந்து உள்ள நுழைந்தவுடன் அனுமதி விநாயகர், அதனை தொடர்ந்து இறைவன் அகஸ்தீஸ்வரர், அதனை தொடர்ந்து அம்பாள் சவுந்தரநாதிகி, சுற்றுப்பிரகாரத்திலே தட்சிணாமூர்த்தி, கன்னிமூல கணபதி மற்றும் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு எந்த கோயிலில் இருக்காங்களோ அதெல்லாம் மிகவும் தொன்மையான கோயில்கள். அந்த மாதிரி கோயிலில் தான் மகாவிஷ்ணு கோஷ்டத்தில் இருக்கான். புதிய கோயில்னால் லிங்கோத்பவம் இருக்கும் அந்த இடத்துல. அந்த மாதிரி மகாவிஷ்ணு இந்த கோஷ்டத்தில் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற முருகன் ரொம்ப விசேஷமான முருகன். 6 முகத்தோடு இருக்கார். எல்லாருக்கும் முருகனுக்கு வலது பக்கமாக மயில் இருக்கும். இந்த பக்கம் இந்த சைடு அதாவது இந்திரன் வழிபாடு செய்த ஸ்தலம். இந்திரன் இங்கே பேர் பெற்ற ஸ்தலம். அதனால் முருகன் இங்கே ரொம்ப விசேஷமான வழிபாடு. காலபைரவர் இங்கே ரொம்ப விசேஷமான ஒரு தெய்வம். தேய்பிர அஷ்டமி பூஜை, பௌர்ணமி பூஜை, பிரதோஷங்கள்லாம் இங்கே ரொம்ப சிறப்பாக நடைபெறும். நவகிரகம், சூரியன், சந்திரன். மற்ற எந்த கோயிலுமே சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்காது. நம்ம இந்த கோயிலில் மட்டும்தான் சூரியனும் சந்திரனும் பக்கத்தில் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஸ்தலம். அனைவரும் வணங்க வேண்டிய திருத்தலம். இங்கே உள்ள சுவாமி சுந்தரபாண்டியன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். சுந்தரபாண்டியன் தீராத வயிற்று வலினால் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கும்போது சுவாமி தன்னோட கனவுல போய் ஒரு சின்ன குன்றின் மேலே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு ராஜா கேட்குறார். நீங்கள் வாங்க அங்கே தெரியும் அப்படிங்கும்போது இங்கே ராஜா பார்க்குறார். ஒரு குன்று மேலே கல் தட்டுப்படுது. அந்த கல்லை எடுத்து பார்க்குறாங்க. சுவாமி சுயம்பலிங்கமாக அங்கே இருக்கார். தன்னோட அகத்தில் ஏற்பட்ட வலியை நீக்கினால சுவாமி பேர் அகஸ்தீஸ்வரன் சொல்லி கோயில் கட்டியிருக்காங்க. சவுந்தரநாதியுடனுடைய அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் சிவன் ராத்திரி விழா நம்ம கோயிலில் 500 விளக்கு பூஜையோட 4 கால அபிஷேகம் பூஜைகள் நடைபெறும். திருவிழா நம்ம கோயிலில் கிடையாது. சிவன் ராத்திரி தான் நமக்கு திருவிழாவே.
அதே மாதிரி மகர் நோன்பு விஜயதசமி அன்னைக்கு சுவாமி வந்து அம்புமேடு என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் அம்பு போடும் நிகழ்ச்சியான நடைபெறும். அடுத்து திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுறது, சுக்கப்பம் கொடுத்துறது, அண்ணாமலையார் தீபம் இங்கே சிறப்பாக நடைபெறும். மற்றபடி பிரதோஷ வழிபாடு இங்கே ரொம்ப விரும்பி வரக்கூடிய பக்தர்கள் வந்து பிரதோஷம், பௌர்ணமி, தேய்பிர அஷ்டமி பூஜை, இதுக்கு பக்தர்கள் நிறையா வந்து சாமி தரிசனம் பண்ணுவாங்க. இது வந்து நமக்கு கேட்கும் வரங்களை கூட தரக்கூடிய இறைவன் வந்து சுயம்பலிங்கம். அது ஏற்கனவே சொன்னேன். சுயம்பலிங்கம் நம்ம என்னெல்லாம் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோமோ அதெல்லாம் உடனே நிறைவேறக்கூடிய அருமையான திருத்தலம், அனைவரும் வந்து வணங்க வேண்டிய திருத்தலம். மற்றபடி இங்கே அனைத்து சுவாமிகளுமே நம்ம என்னெல்லாம் பிரார்த்தனை வச்சுட்டு போகிறோமோ அனைத்துமே செய்து அந்த பிரார்த்தனைகள்லாம் உடனே நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலம் சவுந்தரநாயகனுடைய அகஸ்தீஸ்வரர் ஆலயம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் மணப்பாறை சின்ன குன்றின் மேலே அமைந்திருக்கு அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் ஆலயம். கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரை. விசேஷ நாட்களில் நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது. ஆலய அர்ச்சகர் சா முத்துக்கண்ணன் குருக்கள், மணப்பாறை.